என் பெயர் அருள் ஜெயராணி. நான் முத்தமிழ் நகர்லேருந்து வருகிறேன். நான் போன மாதம் ஒரு சாட்சி சொன்னேன், அதை தான் இப்பொழுதும் சொல்கிறேன். ஏன்னா போன மாதம் நான் இந்த கை வலிக்குது கட்டிலாம் அப்படின்னு சொல்லி பிசோதெரப்பிக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. நான் இந்த போன மாதம் இந்த தியானத்தை முடிச்சுட்டு ஈவினிங் போனேன். ஈவினிங் போகும்போது அந்த பிசோதெரப்பி போகும்போது அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு. என் மனசுக்குள்ளே ஒரு குரல் எழுப்பிட்டே இருந்துச்சு, நீ போகாத, நீ போ, நீ அங்கே போகாத, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. நான் அதையும் கேட்காம நான் போனேன் பாருங்க. போனதுனால அங்கே இருக்கிற மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, மொத்தம் எனக்கு 5 ஃபிசியோதெரப்பி பண்ணணும். அதில் எடுத்தோடனே முதல் ஃபிசியோதெரப்பி இதானோடனே நான் சொன்னேன், மீதி 4 பண்ணிக்கிறேங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதிலிருந்து இது நாள் வேறு 1 மாதம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போனதுலேருந்து ஒரே ஒரு இறை வார்த்தை தான் என் மனதுக்குள்ள வந்தது. எசேக்கியேல் 37 அதில் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கு உற, அந்த எலும்புகள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு. அப்போ நான் அந்த இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் காலையில் 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போ நான் ஒரு நாள் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆண்டவரே, இந்த எலும்புகள் எல்லாம் அந்தந்த எலும்புகளோடு ஒன்று இணையட்டும், ஒவ்வொரு நரம்புகளும் அந்தந்த நரம்புகளோடு தொடுத்து கொள்ளட்டும், சதையால் பரப்பி தோளால் மூடி உயிர் மூச்சு ஊதவே எல்லாம் உயிர் பெற்றன என்ற அந்த ஒரு இறை வார்த்தை நான் எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இறைவனுடைய தீர்வினால் இன்று நான் முழுவதுமாக தீர்ப்பேன். ஏன்னா இந்த கையை என்னால் தூக்க முடியாது, இப்படி அசைக்க முடியாது. ஆனால் இன்று அபரிவிதமாக என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு அருமையான சுகத்தை கொடுத்திருக்கலாம். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.